நீங்களாம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இது மனசுல நிற்கும். தெரியும் மூவ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? மூவ் பண்றது எப்படி? அந்த மூவ்ங்கிற பாக்ஸ்ல இருந்து மூவா போய் எடுத்துட்டு வந்து நீங்க இழுத்தீங்கன்னா அது மூவ் ஆகும். அடுத்து படி 3 பாருங்க. ஸ்டெப் 3 கோட்டு துண்டு வரைதல். அது நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். அடுத்தது 4வது வாங்க. அடுத்த பக்கம் திருப்பி 46. அது என்ன கொடுத்துருக்கு? படி 4 என்ன கொடுத்துருக்கு? கதிர் உருவாக்க. ஆரம்ப புள்ளியில இருந்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அது எப்படி வரையுது? இப்போ இதை நீங்க ப்ளைன் பேப்பர்ல கொண்டாங்க. பேக் பண்ணுங்க. சார் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். அதான் அப்படியே அழிச்சிட்டோம். ஏன் மட்டும் இருக்கட்டும். மொத்தம் 2 4 6 7 டூல்ஸ் இருக்கு. 3வது பாக்ஸ்ல அந்த பெட்டிக்குள்ள 7 டூல்ஸ் இருக்கு. அதுல 4வது எடுத்துக்கோ. ரே அதை எடுத்து கிளிக் பண்ணிட்டு இங்க வாங்க. அதான் சார். ஒரு பக்கம் மட்டும் தான் போகுது. அப்பவே லைன் போடும்போது என்ன ஆச்சு? 2 பக்கமும் போச்சு. எந்த பக்கம் இருக்குதோ அது ஒரு பக்கம் மட்டும் போகும். எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ நீங்க அந்த ஸ்கிரீனை பாருங்க. நீங்க மேல இழுத்தேன்னா மேல போகும். ஒரு புள்ளி வைங்க. அதுக்கப்புறம் கதிர் வரைங்க. அதுலயே இப்போ அதை மூவ் பண்ணி பாருங்க. மூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? முதல் பாக்ஸ்ல மூவ் இருக்கும். அதை எடுத்து அப்படியே நகர்த்தலாம். அதை அப்படியே நகர்த்தி பாருங்க. நகருதா? எல்லாத்தையும் எல்லா கதிரையும் நகர்த்தி பாருங்க. கதிர் உருவாக்குதல், அதை நகர்த்துதல். அதோட இந்த பாடம் அவ்வளவுதான். அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டெப் பண்ணிருக்கோம்? புள்ளியை உருவாக்குதல், கோடு வரைதல், கோட்டு துண்டு வரைதல், கதிர் வரைதல். வரைஞ்சிட்டு அதை எப்படி மூவ் பண்ணுறது திரும்ப செஞ்சு பாருங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் அது